ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் இருக்குது, ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. நான் இவரோட ஃபேனாக இருந்தேன். ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனால் ஒரு தமிழ் ஃபேக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தமிழில் ஃபேக்டில் வீடியோ போட்டுட்டு இருக்கும் போதே நான் ஒரு சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு ஃபேன் தான். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பாரு. அந்த திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசியிருப்பாரு. ஸோ இது வந்து யார் ஏற்படுத்தினா, இதனால் ஏற்படுத்தினா அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது பிஜேபி கவர்மெண்ட், டிஎம்கே இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்துக்களை வச்சு அரசியல் பண்ணுறது தான் பிஜேபியோட வேலை. டிஎம்கே மேக்ஸிமம் அதுதான் பண்ணும். ஸோ அவங்க அரசியலுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க. அது பெரிய கலவரமாக உண்டு பண்ணுச்சு. இதை பற்றி அவர் பேசியிருந்தார். இதை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அந்த ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய வந்து அரசியலை பற்றி அவர் பேசுகிறதா இந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவர் பிஜேபி அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஆன்மீகத்தை பற்றி சில விஷயங்கள் பேசியிருப்பார். அது என்னென்னா, ஆன்மீகத்துக்கும் மத அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாமலே ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பார். அதாவது நம்ம தமிழேடு தான். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப டீப்பாக பேச விரும்பலை. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவோ பார்த்தேன், எப்போவோ பேசி வீடியோ பேசலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை அப்புறம் வேண்டாம், இக்னோர் பண்ணி விட்டே இருந்தேன். பட் இல்லை, நான் பேசி ஆகணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் மறுபடியும் அந்த வீடியோ எனக்கு பார்க்கவே தோணலை. ஸோ நம்ம மறுபடியும் பார்த்தோன்னா நிறைய பேச விரும்பலாம். பட் நான் மறுபடியும் பார்க்கல. ஆனால் அவர் பேசின சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அவர் பேசுனது சரியாக சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து மூளையை மழுங்கடிக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரியும், இப்போ இருக்க நம்ம வந்து வளர விடாத தடுக்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டி இருப்பார். சயின்ஸை போக விடாமல், சயின்ஸுக்கு தள்ள விடாமல் தடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் மேலேயும். அதாவது ஹிந்துவிசமில் பேசிக்காக அந்த கடவுளை ஃபாலோ பண்ணுறது, கடவுள் அவர் பேசிக்காக அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ மனுஷங்க உருவாக்குறதா கடவுள் கான்செப்ட் சொல்லுவார். அதெல்லாம் வெட்டுருங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. பட் ஒரு ஆன்மீகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆன்மீகன்றது வந்து மூலியை மழுங்கெடுக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கூட நம்ம உற்று போக விடாமல் தடுக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டி இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆன்மீகம்ன்றதே நம்ம நேர்மையாக நல்வழிப்படுத்துவதற்காக தான். ஸோ எது தப்பு எது சரி அப்படின்றதுக்கு ஒவ்வொரு கதைகளையுமே, ஒவ்வொரு புராண கதைகளையுமே நமக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். ராமாயணத்தை சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும், மகாபாரதத்தை சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும், புராணங்களில். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம அசுரர்கள் தவம் இருப்பாங்க இல்லையா, அசுரர்கள் இருக்கிற தவம் இருக்கு இல்லையா, அதுதான் உழைப்பு. அந்த தவத்துக்காக வரம் கிடைக்கும் இல்லையா, அந்த வரம் தான் பலன். ஆனால் அந்த பலனை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அசுரர்கள் தப்பான வரத்தை, அந்த வரத்தை, நல்ல வரத்தை தப்பானமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த தெய்வங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வதம் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் உழைக்கிறது, கடுமையாக உழைக்கிறது மூலிமா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குது. அந்த பலன் நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் இன்னுமே வந்து மேன்மையாக வாழலாம். தப்பான வழியில் பயன்படுத்துனீங்கன்னா எப்படி அந்த பலன் கிடைச்சதோ அப்படியே அந்த பலனை உங்கள்கிட்ட போயிடும், பறி போயிடும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார். அவர்கிட்ட இல்லாத விஷயமே இருக்காது. அப்படி இருந்திருந்தும் அவர் வீழ்த்தப்பட்ட முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் அவர்கிட்ட எல்லாமும் இருந்திருந்தும் எதுவுமே இல்லாத ஒருத்தவங்கிட்ட இருந்து அவன் சந்தோஷத்தை அபகரிக்க முயற்சி பண்ணுவது. இதனால் எல்லாத்தையும் இருக்கிற நீங்கள் இழக்கப்படுவீங்க அப்படின்றது தான். அதாவது பேசிக்காக பணம் இருக்கிற ஒருத்தன் பணம் இல்லாதவங்கிட்டேருந்து அபகரிச்சா, இப்போ பெரிய பொலிட்டிஷியன் அப்பாவிட்டேருந்து அபகரிக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து பேசிக்காக அவங்களுக்கு வந்து தண்டிக்கப்படுவாங்க. அதாவது அவங்களும் இருக்கிற விஷயத்தை இழப்பாங்க அப்படின்றது தான் பேசிக் கான்செப்ட். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒவ்வொரு வில்லன் கேரக்டர்லேயும் சரி, ஒரு ஹீரோ கேரக்டர்லையும் சரி, நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ கணவன் மனைவி உறவுனா எப்படி இருக்கணும், நம்ம அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும், அண்ணன் தம்பிலாம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா புராணங்களில் அந்த உறவு முறைகளை வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை நெறிமுறையை மேன்மைப்படுத்துவதற்கு உதவுது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் இல்லையா, அந்த மூலியை மழுங்குற விஷயம். ஆக்சுவலி புராணங்களில் படிக்கும் போது தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனால் சயின்ஸில் நிறைய மூடநம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் அதை தாண்டி புராணங்களில் அதே அட்வான்ஸ் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் புராணங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு டைம் லைன் இருக்கும். அதாவது பூமி இருக்குன்னா பூமிக்கு ஒரு காலகட்டம், தேவர்களுக்கு ஒரு காலகட்டம். இப்போ பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படின்னா தேவர்களுக்கு ஒரு நாள் தான். அவங்க உலகத்தோட காலகட்டம் வேறு, நம்ம உலகத்தோட காலகட்டம் வேறு. இது இன்றைக்கி இருக்க சயின்ஸுக்கு, மாடர்ன் சயின்ஸுக்கு குறிப்பிட்ட விஷயம் தான். அதாவது ஒவ்வொரு கிரகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி வந்து சூரியன் சுற்றுறதை பொறுத்து, இல்லை நம்ம பூமி சுற்றுறதை பொறுத்து டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ பூமியில் வந்து 24 மணி நேரன்றது ஒரு நாள்லாம் சனி கிரகத்திலையோ இல்லை மற்ற கிரகத்திலையோ அது சேஞ்ச் ஆகும். அங்கே வேறு டேஸாக இருக்கும். இது இயல்பாக இருக்கிற விஷயந்தான். ஆனால் இது புராண காலகட்டத்திலேயே ஒவ்வொரு உலகத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் வந்து ரீசெண்ட்
டைம்னா கம்மியான காலகட்டத்தில் அந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட்ன்றது தியரிகளாக உருவாக்க ஆரம்பிச்சது அறிவியலாளர்கள். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மல்டிவர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி, பல பிரபஞ்சங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் கந்த புராணத்திலும் சரி இல்லை ராமாயணத்திலும் சரி பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விமானங்கள்லான்றது இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான். பட் புராண காலகட்டத்திலேயே புஷ்பக விமான கான்செப்ட் இருக்கும், ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கான்செப்ட் இருக்கும், பல உலக மல்டி டைம். அவர் சொன்னார் இல்லையா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை பார்த்தேன்னு சொன்னால் ஒருத்தர் நம்ப மாட்டான், ஆனால் கடவுளும் பார்த்தேன்னு சொல்கிறான், ஒருத்தர் நம்புவான். அந்தளவுக்கு எல்லாம் முட்டாளாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. புராணங்களில் சொல்லப்பட்ட முக்கால்வாசி கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் தான். அதாவது யக்ஷர்கள், நாகர்கள், நிறைய ஸ்பீஷீஸ்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஸ்பீஷீஸ் தான். புராணங்கள்லேயே ஏலியன் ஸ்பீஷீஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம நியூக்ளியர் பாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் புராண காலகட்டத்திலேயே நிறைய பிரம்மாஸ்திரம் மாதிரி நிறைய வெப்பன்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்பேஸ்ஷிப் விமானங்கள் இருந்துச்சு, டெலிபோர்ட்டேஷன் கான்செப்ட் இருந்துச்சு, போர்ட்டல் கிரியேட் பண்ணி வேறு உலகத்துக்கு போவாங்க, வேறு இடத்துக்கு போவாங்க. அந்த கான்செப்ட்லாம் புராணங்கள் இருந்துச்சு. அஷ்டமா சித்திகள் பவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களாலே அஷ்டமா சித்திகள் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. அஷ்டமா சித்திகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான 8 சூப்பர் பவர்ஸ். அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் இன்றைக்கி சயின்ஸாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது டைம் ட்ராவல் கான்செப்டாக இருக்கட்டும், டெலிபோர்ட்டேஷனாக இருக்கட்டும், சைஸ் ஆல்டர்னேஷனாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பவர்ஸ் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ கால் கான்செப்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் புராண காலகட்டத்தில் ஒரு பால் இருக்கும், அந்த பால் யூஸ் பண்ணி வெளில என்ன நடக்குதுன்றதை அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் மேஜிக்கல் பவர்ஸ் கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பீஷீஸுக்கும் ஒரு தனித்தனி பவர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஏலியன் ஸ்பீஷீஸுக்குமே புராணங்கள் வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸுக்குமே தனித்தனி பவர்ஸ் இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே டைம் ட்ராவல் சாத்தியம் கிடையாது. ஆனால் புராணங்களில் நிறைய இடங்களில் டைம் ட்ராவலை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒரு கேரக்டர்ஸ் வேறு காலகட்டத்துக்கு போகிறதா இருக்கட்டும், டைம் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், கூடு விட்டு கூடு போகிறதா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் டைம்லைன் பற்றியும் பேசியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்க அறிவியலாளர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த காலகட்டத்தில் கோயில் கட்டமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கட்ட முடியுமா? அவ்வளோ ஸ்ட்ராங்கான கோயில்ஸை நீ கட்ட முடியுமா? அந்த காலகட்டத்தில் அவ்வளோ இன்டெலிஜென்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. ஸோ ஒன்றும் ஆன்மீகம் வந்து மூலையை மழுங்கடிக்கிற விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகம் தான் வந்து நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது தான் உங்களை அறிவு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய விஷயங்களை அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்க மாடர்ன் சயின்ஸ் வளர்கிறதுக்கு முன்னாடியே கற்றுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கிரகங்கள்ன்றத அப்போவே புராண காலகட்டத்திலே நவ கிரகங்கள்ன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹனுமனுடைய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு சூரியனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நான் கற்றுக்கிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புராண கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச உருவாக்கத்துக்கு முன்னாடி வந்து வாட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மகாவிஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல படுத்துருக்கான்னு சொல்லுவோம். பூமிக்கு மேலே எப்படி தண்ணி இருக்கும், பூமிக்கு அப்பாற்பட்டு தண்ணி பூமியோட சேர்ந்து தானே அப்படிலாம் சின்ன வயசில் நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி சயின்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது தண்ணி இருக்கு இல்லையா, வாட்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட வயசான வாட்டர்ஸ்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே தண்ணின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சாம். ஸ்பேஸ்லேயும் வாட்டர்ஸ் இருக்குது, அதாவது காஸ்மிக் வாட்டர்னு சொல்லுவாங்க, காஸ்மிக் ஓஷன் சொல்லுவாங்க. புராண காலகட்டத்தில் காஸ்மிக் ஓஷனை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மகாவிஷ்ணு படத்திருக்க பார்க்கறதுன்றது ஒரு காஸ்மிக் ஓஷன் தான். ஈவன் கங்கா தேவியும் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மிக் ஓஷன் தான். ஸோ புராண காலகட்டத்தில் நிறைய இடங்கள் அந்த காஸ்மிக் வாட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. Vishnu sleeps in the cosmic ocean. The lotus of a universe grows from his navel. On there sits Brahma, the creator. Brahma opens his eyes, a world comes into being. Governed by an Indra, closes his eyes, the world goes out of being. Opens his eyes, the world comes into being. Closes his eyes, and the life of a Brahma is 432,000 years, and he dies. A lotus grows back, another lotus, another Brahma. இப்போ நான் சொன்னதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். ரொம்ப டெப்த்தாக போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஹிந்துவிசம் மட்டும் இல்லை, நிறைய ரிலீஜன், கிறிஸ்டியானிட்டியில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, இஸ்லாமில் சொல்லியிருப்பாங்க, க்ரீக்கில் சொல்லியிருப்பாங்க, நார்ஸில் சொல்லியிருப்பாங்க, இதுமாதிரி எகிப்தியன்ஸில் சொல்லியிருப்பாங்க. நிறைய மித்தாலஜி, நிறைய புராண கதைகளில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய அட்வான்ஸான விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு தெய்வங்களுடைய உருவ அமைப்பிலையுமே சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் முருகப்பெருமானோட உருவம் எப்படி சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள் காமிக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி 2 மனைவி கிடையாது, ஒரே மனைவி தான். பட் அந்த 2 வடிவங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட். அதாவது வள்ளி ஏழை, தெய்வானம் வந்து மிகப்பெரிய பணக்காரங்க, தேவலோகத்தோட இளவரசி. இவங்க 2 பேருமே சரிசமமாக தான் வந்திருப்பாங்க. இறைவனுக்கு ஏழை பணக்காரன்ற கான்செப்ட் கிடையாது, 2 பேருமே சரிசமம் தான் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் அந்த வடிவம். அது மட்டும் இல்லாமல் தெய்வானை வெள்ளையாக இருப்பாங்க, வள்ளி கருப்பாக இருப்பாங்க. கருப்பு சேப்பு கூட இறைவன் பார்க்க மாட்டான் அப்படின்றது தான் அந்த கதை சொல்ல வருது. அதாவது இந்த பேசிக்கான வடிவம் சொல்ல வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களோட வடிவங்களுக்குமே சில அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அர்த்தங்களை பேசி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இறைவன் எல்லாருக்கும் ஆனவன் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆன்மீகவாதியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் அடிபட்டு கிடந்தானா நார்மலான ஒரு மனுஷன் போய் காப்பாற்றுவானா, இதுவே ஆன்மீகவாதி வந்து பார்த்தீங்கன்னா அவன் போனச்சிருந்து அடிபட்டவன்ப்பா காப்பாற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவானா.
ஏன்னா உங்களுக்கு பேசிக் அறிவு வேணாமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு ஆன்மீகவாதி அப்படி சொல்லுவானா? பேசிக்காக எல்லா உயிருமே இறைவன் தான் அப்படின்றவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. எந்த உயிர் துன்பப்பட்டாலும், எந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா வேதனைப்பட்டாலும் அதனால் தான் வேதனைப்படுவது போல் வேதனைப்படுபவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஸோ அந்த பேசிக் அறிவு உனக்கு தெரியாதா? ஸோ எல்லா உயிருக்குள்ளேயுமே இறைவன் இருக்கா, எந்த உயிரை துன்பப்படுத்தினாலும் அது இறைவனை துன்பப்படுத்துறது தான் அப்படின்றது தான் ஆன்மீகவாதி. ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கும்போது அவன் போனச்சுன்னா தப்புன்னு இருப்பான்ப்பா, அதனால தான் அவனை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறவன் ஆன்மீகவாதியா? ஒரு பேசிக் அறிவு வேணாம் உங்களுக்கு? மத அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நீங்கள்லாம் எதுக்காக ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆபாச படங்களால் குழந்தை குடும்பங்கள் சொல்லி வீடியோ போடுறோம் நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி தப்பாக பேசலாமா? இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இவரோட ஃபேன் தான். ஆக்சுவலி நான் இவரோட ரொம்ப வருஷமாக பார்க்குறதுல ஒரு 5 வருஷத்துமாக வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணுறேன். 5 வருஷமாக சேனலாக பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தமிழ் ஃபேக்ட்ரிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பட் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் என்னடா அது இப்படி தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் பேசணும், தெரியலனா பேசக்கூடாது. நீங்கள் மத அரசியலை பற்றி பேசினா தாராளமாக பேசலாம். அது உண்மை மத அரசியல் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தாராளமாக பேசலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. சில பீப்புள்ஸ் இருப்பாங்க இந்த ஏத்திஸ்ட்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலேயே அவங்களாம் ஏத்திஸ்டே கிடையாது. அவங்களாம் ஹிந்துயிசம் மட்டும் டார்கெட் பண்ணுற சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்கள பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். நான் ஆக்சுவலி இந்த ஏத்திசம் பற்றிலாம் பெருசாக பேசுனதில்லை. பட் இருந்தாலும் இதுக்கு மேலே பேசாமல் இருக்கலாம் சொல்லிட்டு நான் சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பேசலை, சும்மா மேலோட்டமாக தான் பேசுகிறேன், ரொம்ப டெப்த்தாலாம் பேசலை. ஸோ அவர் நிறைய பேசினார், அதெல்லாம் ரொம்ப பேச வேணாம்னு சொல்லிட்டு சும்மா அந்த 2 வார்த்தைகள் அவர் சொன்ன சில விஷயங்களை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தப்பாக இருக்கோ அதை மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். மற்ற ரொம்ப டெப்த்தாலாம் பேசலை. தனிப்பட்ட முறையில் நான் அவரை தாக்கணும், அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசலை. அவர் சொன்ன விஷயங்களே எனக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆச்சு. அது தப்பாகவும் இருக்குது. ஆன்மீகத்தை பற்றி அவர் ரொம்ப தப்பாக பேசிட்டாரு. ஸோ அது தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மற்றபடி தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோஸ் இருக்கலாம் பார்க்குறவன் தான். ஸோ தேங்க்யூ. இவ்வளோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.